Hi friends, good morning. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STM Cube ID வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அது வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷனாக அது நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, இன்ஸ்டால் பண்ணும்போது எஸ் மட்டும் கொடுங்க, எதுக்குமே நோ கொடுக்க வேண்டாம். நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்குமே எஸ் கொடுங்க. அது வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான், எந்த ஒரு இதுவும் நீங்கள் இடையில வந்து நார்மலாக எஸ்ஆர் நோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே எஸ் கொடுங்க. ஓகே, அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STM Cube ID அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய இப்போ ஃபைல் மேனேஜர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மினிமிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மினிமிக்ஸ் பண்ணி இங்கே வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா STM Cube IDன்னு இருக்கும். அது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆகும்போது STM32 Cube ID. உங்களுடைய மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.18.1 ஆனால் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 1.19.0 நான் சொன்னேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் மினிமம் 1.2 GB வந்து நான் வந்து நெட் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால் என்ன பண்ணேன், என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் வெர்ஷனே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதில் என்ன பண்ணுங்க, என்னோட ஒர்க் ஸ்பேஸ் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும் 1.19.0 அப்படின்னு வந்துட்டு இது வந்து ப்ரௌஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன், லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. உங்களுக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ரௌஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மை ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க. என்ன பண்ணுறேன், திஸ் பிசியில் நியூ வால்யூம் டி, ஓகே, நியூ வால்யூம் டியில் மை ஃபைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணிருக்கேன், STM32 அப்படின்னு நியூ ஃபோல்டர் போடுறது. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து வேறு லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகும். அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். ஆனால் அது எல்லாமே ஈஸி தான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்ட்ரோல் என்னன்னா STM32 F401 CB. ஓகே, இந்த கண்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், STM32 F401 CB அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது இதை வந்து என்ன பண்ணிருக்கேன், வந்து ஒர்க் ஸ்பேஸாக வந்து செலக்ட் ஆகிக்கும். அப்போ இந்த நம்ம செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தோம்னா என்ன ஆச்சு, இங்கே டியில் மை ஃபைல்ஸில் STM32 F401 CB அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து அலகேட் ஆகிடுச்சு. இந்த ஒர்க் ஸ்பேஸ் என்ன பண்ணுங்க, நான் வந்து யூஸ் திஸ் அஸ் த டிஃபால்ட் அண்ட் டூ நாட் ஆஸ்க் அகைன். ஓகே, எனக்கு என்ன பண்ண திருப்பி அதை கேட்க வேண்டாம், இதுவே என்ன டிஃபால்ட்டாக எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். இருந்தால் என்ன பண்ண, நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா நிறைய டைம் மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறது, இது வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் தான். எவ்ரி டைம் நீங்கள் STM Cube ID ஓப்பன் பண்ணும்போது இது வந்து பாப்பப் விண்டோ ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், லான்ச்னு நான் கொடுக்குறேன். லான்ச்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், என்னுடைய சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களோட வெர்ஷன் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ இருப்பாங்க 1.18.1. இப்போ உங்கள் லேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.19.0 நீங்கள் என்ன வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அது ஓப்பன் ஆகும். இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த ஹோம் பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், STM Cube IDக்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்த டைம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, அதனால என்ன பண்ணலாம், நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கேருந்து சொல்கிறேன். ஃபைலில் போயிருங்க, ஃபைலில் நியூவில் STM32 ப்ராஜெக்ட். ஓகே, இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனால் சம் பேக்கேஜ்லாம் டவுன்லோட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணியே இருக்கணும். கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகாது. அப்போ உங்களுக்கு என்ன எரர் தான் அடிக்கும். அதனால் இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணும்போது இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இப்படி கேட்கும். நீங்கள் கண்டினியூஸாக வந்து நெட்டை கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்ன பண்ண தேவையில்ல, கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி மினி ப்ராஜெக்ட் ஏதாவது ஐடியாஸ் வேணும், இல்லை இந்த ஐடியாஸ்க்கு வந்து கோடு போட்டு தரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாக் டயக்ராமை பொறுத்து என்ன பண்ணுறேன், அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு சிலருக்கு பிளாக் டயக்ராம் வந்து 2 சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஒரு 4-5 சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நான் பிளாக் டயக்ராம் பார்த்தேன் என்ன பண்ண முடியும், ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து நான் சொல்ல முடியும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கமர்ஷியல் பார்ட் நம்பர் நம்ம என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் STM32 F401 STM32 F401 CB இந்த கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அவரோட பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கஸ்டமாக போர்டு டிசைன் பண்ணுறோம், நம்மளே போர்டு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன், போர்டு வந்து எவால்வேஷன் வந்து போர்டு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து இங்கேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, போர்ட் செலக்டர்னு இருக்கும், MCU MPU செலக்டர், அதே மாதிரி போர்ட் செலக்டர், எக்ஸாம்பிள் செலக்டர். எக்ஸாம்பிள்லாம் அவங்களே ஃப்ரீ டிஃபனாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம், நியூக்ளியோ அப்படிங்கிறப்போ F444 ஓகே F ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் நியூக்ளியோ போர்டு.
இப்போ டிஃபால்ட் நியூக்ளியர் போர்டுக்கு வந்து நீங்கள் கோடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து நீங்கள் போர்ட் சைட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட் செலக்ட் ஆகும். அப்போ 2 மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து நியூக்ளியர் போர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா போர்ட் சைட்டை செலக்ட் பண்ணிங்க. அதான் வந்து உங்களுக்கு பெட்டவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ டிஃபைன் பின்ஸ் எல்லாமே அவங்களே கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்தெந்த பின்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா F44RE இந்த கண்ட்ரோல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லி வந்திருக்கேன். நான் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கான எல்டிபி ஆன் கோடில் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு கஸ்டம் ஐசி வாங்கி அந்த ஐசிக்கு வந்து நம்ம எப்படி கோட் ரைட் பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே F44RE இங்கே நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே தான் நான் கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. இப்போ ப்ராஜெக்ட் நேமில் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சும்மா சொல்லலாமா, இல்லைனா ஃபைல் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இது வந்து நான் என்ன பண்ணேன் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன். அப்போ ஃபைல் கிரியேஷன் ஃபைல்_கிரியேஷன். ஓகே, இது வந்து நமக்கு வந்து 0 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ண போனால் நமக்கு என்ன ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஃபினிஷ் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூஐ எல்லாமே உங்களுக்கு ரெகனைஸ் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STM_CubeMX அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ PIC16F877A அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து பின் வந்து ரைட் பண்ணி இந்த பின் மோட இன்புட் வேணுமா அவுட்புட் வேணுமா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இங்கே இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண தேவை அப்படின்னா நமக்கு வந்து பின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிக்கும். ஓகேவா, அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே STM_CubeID யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். பின் எந்த பின் வேணுமோ அந்த பின்னை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா, சரி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து CubeMX வந்து எனக்கு ஓப்பன் ஆகலாம். அது என்கிட்ட என்ன இஷ்யூ அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஓகே, STM_CubeID வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ஒரு CubeMX விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த CubeMX விண்டோ மட்டும் இப்போ ஓப்பன் ஆகலாம். அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மேபி நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்துச்சுல அந்த ஹையர் வெர்ஷனால் லோவர் வெர்ஷனில் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணதை வந்து அன்லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி அந்த இஷ்யூவாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.